சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 நடத்தப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் 2027 ஆண்டு நடத்தப்படும் என ஒன்றிய அரசு தள்ளி வைத்திருக்கிறது. இது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் பாஜகவின் சதித்திட்டம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு சுதந்திரம் பெற்றது முதல் நடத்தப்படவில்லை. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது 1931 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின்படிதான் இன்று வரை இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அண்மை காலமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு விவரங்கள் இல்லை என காரணம் காட்டியே பல சமூகங்களுக்கும் உள் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆகையால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கடந்த 2011 ஆண்டு முதல் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. கடந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசை நடத்த வேண்டும் என சில எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவதாகவும், அரசியல் சாசன விதிப்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசுதான் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். மக்கள் தொகை தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு 3 படி ஒன்றிய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆனால் பொதுவெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால், புள்ளி விவர சட்டம் 2008, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும். இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதே தவிர, இதே சட்டத்தின் பிரிவு 3 உட்பிரிவு ஆ என்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க இயலாது. இதே கோரிக்கையை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்தனர். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் ஒன்றிய அரசு தடுப்பதால் அடித்தட்டு மக்களின் உரிமைகள் மறுக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குரல் எழுப்பினார். इसीलिए हमारा अगला कदम जाति जनगणना होगा. जो मैंने वायदा किया था, इसी हाउस में यहां हम कास्ट सेंसस लागू करेंगे और उसके बाद हिंदुस्तान में एक नए तरीके का विकास होगा, एक नई तरीके की राजनीति होगी. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அரசியல் விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவை கூடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும், அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எந்த தேதியும் அறிவிக்கப்படவில்லை. இந்த அறிவிப்பினை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதிப்படுத்தினார். Most of the political parties had recommended caste census. Despite this, Congress government decided to conduct only a survey of caste instead of a caste census. That survey is known as SECC. It is well understood that Congress and its India alliance partners have used caste census only as a political tool. As per Article 246 of the Constitution of India, the subject census is listed at 69 in the Union list in 7th schedule. According to Constitution of India, census is a union subject. Some states have conducted surveys. I am repeating the word surveys to enumerate caste. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற ஒன்றிய அரசின் முடிவை ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வரவேற்றனர். மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் கணக்கெடுப்பை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்றார். அதே நேரம் சாதிவாரி கணக்கெடுப்பை எப்போது தொடங்குவீர்கள், எப்போது முடிப்பீர்கள் என்ற காலக்கெடுவையும் அறிவிக்க வேண்டும் என்றும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும்படி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு ஒன்றிய அரசு தற்போது பணிந்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 ஆண்டு நடத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருந்த நிலையில் வரும் 2027 ஆண்டு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு பணியுடன் சேர்த்து 2027 ஆண்டு மார்ச் 1 தொடங்கும் என ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணி 2 கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும், யூனியன் பிரதேசமான லடாக்கிலும், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம் ஆகிய பனி சூழ்ந்த பகுதிகளிலும்
2026ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விதிகள் 1990 படியும் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் எனவும் இந்த கணக்கெடுப்பு விவரங்கள் 2028ஆம் ஆண்டு இறுதியிலோ அல்லது 2029ஆம் ஆண்டு தொடக்கத்திலோ வெளியிடப்படும் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு நடக்கும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து தொகுதி மறுவரையை செய்ய வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் கூறுவதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஸ்டாலின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதித்திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தொகுதி மறுவரை ஆபத்து குறித்து தாம் முன்பே எச்சரித்தது இப்போது நிரூபணமாகி இருப்பதாகவும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த சதித்திட்டத்துக்கும் துரோகத்துக்கும் துணை போவதாக ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் சாதிவாரி சர்வே நடத்துவதில் இருந்து முதல்வர் தப்பிவிட முடியாது என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலம் முதல் 45 ஆண்டுகளாக மருத்துவர் ராமதாஸ் பலமுறை போராட்டங்களை நடத்தி ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதற்கு இப்போது வெற்றி கிடைத்திருப்பதாகவும் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என்பதை ஏற்க முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சர்வே, அது சென்சஸ் கிடையாது, அது சர்வே. இந்த 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி தான் பீகார் மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. அத பீகார் மாநிலவுடைய உயர்நீதிமன்றம் அதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. பீகார் மாநிலத்துடைய உயர்நீதிமன்றம் வந்து அது தீர்ப்பு கொடுத்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பீகார் மாநிலம் எடுத்திருக்காங்க, அதனால எந்த தப்பும் கிடையாது, எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. இப்படி இருந்தோம், அப்புறம் எதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒட்டுமொத்தமாக 30 கேள்விகள் மட்டுமே எழுப்பப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டன. பிறப்பு விவரம், முகவரி, குடும்ப உறுப்பினர் விவரங்கள், எழுத்தறிவு, இடம்பெயர்ந்தவரா, தொழில் போன்ற தகவல்கள் பெறப்பட்டன. அண்மையில் தெலுங்கானாவில் 1,12,00,000 குடும்பத்தாரிடம் நடத்தப்பட்ட சாதிவாரி சர்வேயில் 56 முதன்மை வினாக்கள், 19 துணை வினாக்கள் என மொத்தம் 75 வினாக்கள் எழுப்பப்பட்டு விவரங்கள் பெறப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.